ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் நினைக்காத லெவலுக்கு வேறு லெவலில் ட்விஸ்டோட கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 4. போன எபிசோட்ல காமிக்கிறாங்க வைஸ் வந்துட்டு வாட்டர் ஃப்ரோஸ் பண்ணி லாக்னாவை தோக்கடிக்கிறான். பட் அடுத்த செகண்டே வைஸை ஷூட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் மத்த எல்லாருமே அதுல இருந்து ஃப்ரீ ஆயிருந்தாங்க. பட் வைஸ்க்கு வந்து அடிபட்டு இருக்கு. எலமெண்ட் ஆஃப் ஃபயர் ஃபேதா இவங்களை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ அவனோட புல்லட்டை அவன்கிட்டயே திருப்பி அனுப்புறான். அப்போ சைபர் வந்து அந்த இடத்துல ஸ்மோக்கை கிரியேட் பண்ணி நம்ம ஹீரோட டீம் அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறான். வைஸ்க்கான மனுஷனா ரெபக்கா கொண்டு போயிட்டு இருக்கா. சிஸ்டர் வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி உண்மையை வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அவ ஒரு பொண்ணே கிடையாது, ஒரு ஸ்பேஸ் லைம் அப்படிங்கறதையோ சிஸ்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டா. ரெபக்கா வைஸ்க்கு மறந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது எலமெண்ட் ஆஃப் விண்டான செல்ஃப் வந்து அவளை அட்டாக் பண்றா. இவங்க நம்ம மிசைல் இவங்களையே நோக்கி வரவோ ரெபக்காவோட ஈதர் கியரான லேபரை யூஸ் பண்ணி ரெபக்கா வந்து தப்பிச்சிருதா. அது லேபரோட பவர் தான், அவ ஒரு எத்தேரியன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி மத்தவங்க அவளை பாக்குறாங்க. பட் லேண்டிங் ஆன அடுத்த செகண்ட் செல்ஃப் வந்து ரெபக்காவை பிடிச்சிருதா. செல்ஃபோட அந்த வெண்டுக்குள்ள வந்துட்டு ரெபக்காவை ஹாப்பியா மாட்டிட்டு இருக்காங்க. வைஸ்க்கு வர அந்த மருந்து டெலிவரி பண்ணணுமே அப்படின்னு ரெபக்கா யோசிக்குமோ ஹாப்பி வந்துட்டு இப்ப கன்னா மாறுதான். ரெபக்கா ஷூட் பண்ணா அது பவுன்ஸ் ஆகி இவ்வளவு நோக்கியே வருது. லேபர் பவரை யூஸ் பண்ணாலும் அது வேலைக்கு ஆகல. பக்கம் அடிக்கிற காத்த நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி செல்ஃப் சொல்றா. ஷிகி நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்லி ரெபக்கா கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றா. வைஸ் கவலைப்படாத ரெபக்கா வந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஷிகி என்னால வர மெட்டீரியல் மாட்டிக்கிட்டேன், வைஸ்க்கான மருந்து அங்கதான் இருக்கு அப்படின்னு ரெபக்கா கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஷிகி ரெபக்கா கூட இருந்த கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சா, ஏதாவது ஆபத்துல மாட்டிக்கிட்டான்னு மெட்டீரியல் டிராப் ஆஃப் கேட்கான லொகேஷனை பீனோக்கு அனுப்பியிருக்கேன், சீக்கிரம் போய் ரெபக்காவை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஹெர்மிட் சொல்றா. அது எலமெண்ட் 4 அப்படின்னு சிஸ்டர் கேட்கவும் அது டிராகனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எங்களை எதுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னு சிஸ்டர் கேட்கவும் இந்த ஷிப்ல வளமதிக்க முடியாத ஏதாச்சும் இருக்கும் அதான் அவர் ஃபாலோ பண்றாருன்னு நினைக்கிறேன் ஸ்லைம் சொல்லவும். டிராகனை பத்தி நான் ரிசர்ச் பண்ணதுல அவனுக்குன்னு ஒரு தனி பாலிசி இருக்கு. இவன் அவன் அண்டர்வால் டானா இருந்தாலும் அந்த பிரின்சிபலை தான் அவன் ஃபாலோ பண்ண. கடன் வாங்கினவங்களை ஈஸியில விட மாட்டான், பட் அதுக்குன்னு அவங்களை கொல்லவும் மாட்டான். ரொம்பவும் ரேரான விஷயங்களை மட்டும்தான் அவன் கலெக்ட் அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும் அப்படியா எனக்கு என்னன்னு தெரியல, மாஸ்டர் நோவா தான் அவர்கிட்ட சொன்னாரு, அதுக்கப்புறம் தான் ஈடன் ஜீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னு சொல்லவும் அட்வென்ச்சர் ஸ்கில் மாஸ்டர் நோவாவா, அவனை நம்பி இருக்கவே கூடாது அப்படின்னு சிஸ்டர் யோசிக்கிறா. மாஸ்டர் பெட்டி இங்க இருக்கு அப்படின்னு பீனோ சொல்றா. அப்ப ரெபக்கா வெங்கன்னு இவங்க தேடுறாங்க. ஹோம்ரா வைஸ்க்கு மறந்து போய் சீக்கிரம் கூட ரெபக்காவை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈத்தர் ரியாக்ஷன் டிடெக்டட் அப்படின்னு பீனோ சொல்றா. அந்த பெட்டி உங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்டா, அதுல என்னதான் இருக்குன்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹோம்ரா போகவும் பார்த்தா நான் விட மாட்டேன் அப்படின்னு செல்ஃப் வந்து நிக்கிறா. நம்ம ஹீரோ கிராவிட்டி ஃபீல்டை யூஸ் பண்ணி அவ விண்ட கேன்சல் பண்ணிட்டு ஹோம்ரா சீக்கிரம் வாய்ஸ் கிட்ட போ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெபக்காவை எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவ ஈஸியா டாஷ் பண்றா. செல்ஃபோட ஃபேஸ்ல எந்த எக்ஸ்பிரஷனும் இல்ல, அவ எக்ஸ்பிரஷன் எல்லாமே அவ போட்டிருக்கிற கிளிப்ல இருந்து மட்டும் தான் வருது. என் பிரதர் உன்னை பத்தி கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு செல்ஃப் சொல்றா. பாத்திரம் முன்னாலாச்சு அப்படின்னு வரப்போ ஜின் நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ கேக்குறான். கிளனே நீ பின்னாடி போய் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் பிரதர் என் கோட் நேம் செல்ஃப் அதை யூஸ் பண்ணு அப்படின்னு வா சொல்றா. பிரதர் அண்ட் பீனோ பாக்குறா. இங்க ரெபக்காவை காமிக்கிறாங்க. லக்ஸரியஸான ஒரு ரூம்குள்ள தான் ரெபக்காவை வச்சிருக்காங்க. இவங்க ஜெயில அடைச்சு வச்ச மாதிரியே தெரியல ரெபக்கா யோசிக்கவும் எந்திரிச்சிட்டியா மாஸ்டர் நோஹாவோட யங் லேடி அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா ராக்கன் ஜோவான் ரெபக்கா ஷாக் ஆகுறா. குளிச்சிட்டு இருக்கிறவன் அப்படியே பையன் வந்து ட்ரெஸ் மாட்டான். என்ன பத்தி உனக்கு இன்ட்ரோடக்ஷன் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன், ட்ரிங்க்ஸ் வேணுமானவன் கேட்கறான். நான் எங்க இருக்கேன் அப்படின்னு ரெபக்கா கேட்கப்போ கவலைப்படாத இது என்னோட ரூம் தான், கவலைப்படாத நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன வச்சு என்ன பண்ண போறேன்னு வா கேட்கறா. ஜஸ்ட் உன்கிட்ட பேசணும், நீ அவனை தொடாத, உங்க போது கியூட்டா இருக்கக்கூடிய ஒரு கன்னை உடைக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு டிராகன் ஜோ சொல்லிட்டு ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு காயப்படுத்த போறதும் இல்ல கொல்ல போறதும் இல்ல, மாஸ்டர் நோவா கிட்ட இருந்து நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ ஒரு பேக்கியோபர் ரெபக்கா தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நோவா தான் எங்களை பத்தி போட்டு கொடுத்துருக்கானா, சரி எதுக்கு நீ ஈடன் ஜீரோவை ஃபாலோ பண்ற அப்படின்னு ரெபக்கா கேட்கவும் பிரஷியஸான ஒண்ணு அந்த ஷிப்ல இருக்கு, சரி என் கூட வா நான் உனக்கு ஒன்று காமிக்கணும், உன் ட்ரெஸ் கிழிஞ்சிருக்க உனக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சிருக்கேன் அதை போட்டுட்டு வா அப்படின்னு நம்ம சொல்றான். மெடிசின் வாய்ஸ் கிட்ட போயிருக்குமா அப்படின்னு ரெபக்கா யோசிக்கிறா. என்னோட கோட் நேம் செல்ஃப் ஆஃப் வெண்ட் செல்ஃப் எலமெண்ட் 4 சேர்ந்தவா ஓகேவா பிரதர் அப்படின்னு வா சொல்லவும். இல்லனே நீ போய் அந்த பொண்ணப்படி இவனை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும் பிரதர் என் ரியல் நேமை யூஸ் பண்ணாதான்னு சொன்னேன் அப்படின்னு வா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஜென் நம்ம ஹீரோவை தடுக்கிறா. அவ ஹோம்ராவை நோக்கி போறா. நீயும் எலமெண்ட் 4 சேர்ந்தவனா நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க டிராகனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபயர் விண்ட் வாட்டர் எர்த்தை ரெப்ரசென்ட் பண்றவங்க, அதுல கிளினிக் நான் அசிஸ்ட் பண்றவன் அவ்வளவுதான் அப்படின்னு ஜென் சொல்றான். அவன் உன்னை பிரதர்னு கூப்பிட்டா நீங்க பிரதர் அண்ட் சிஸ்டரா நம்ம ஹீரோ கேட்கும் அது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெபக்கா வாங்க நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போனா ஈஸியா அவன் டாஷ் பண்றான். உன்னோட ஈத்தர் மாறவே இல்லை, நீ கடைசியா ஃபைட் பண்ண போற மாதிரி தான் இருக்கு, சாதாரண ஹியூமன் தானே பட் நான் மாறிட்டேன் அப்படின்னு ஒரு தோணியே ஜின் அசால்ட்டா விண்ட வச்சு வெட்டுறான். நான் என் பாடியை மாடிஃபை பண்ணதுல 320% என் பவர் இப்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இதுதான் ஈத்தரோட உண்மையான பவர் ஓவர் டிரைவ் அப்படின்னு அவன் சொல்றான். கண்ணை நீ கொண்டு தான் வரலான்னு கேட்கவும் ஹாப்பி இவன் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு வா சொல்றா. சரி அவன் கிட்ட இருந்து நான் உன்னை பிரிக்கல அப்படின்னு டிராகன் வந்துட்டு ஒரு டோர் அன்லாக் பண்றான். பார்த்தா லப்லியாவை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. லப்லியா எங்க இருக்கா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ரெபக்கா கேட்கவும் நான் தான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அவ உன்கிட்ட ஓவரா பண்ணல அப்படின்னு டிராகன் சொல்றான். ரெபக்காவை அவமானப்படுத்தி நிறைய இடத்துல கலாச்சிருப்பா, மனசாட்சியே இல்லாம லெபலியா
நல்லபடியா நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பா. நம்ம டீம்ல நீ ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இது உனக்கான கிஃப்ட்னு வச்சுக்கோ அப்படின்னு டிராகன் சொல்லவும் நீ என்ன சொல்றேன்னு ரெபேக்கா கேக்குறா. நான் தான் சொன்னல ஹீடன் ஜீரோல ஒரு ப்ரெஷியஸான விஷயம் இருக்குன்னு, அது நீ தான் ரெபேக்கா ப்ளூ கார்டன். இல்ல நான் உன்னை நம்பர் 29 கூப்பிடவா அப்படின்னு அவன் கேட்கறான். நம்பர் 29 அப்படின்னா ரெபேக்கா கேட்கவும் அதை நீ தெரிஞ்சுக்கிட தேவையில்ல அப்படின்னு உள்ள தள்ளி விடவும் அந்த கிளாஸ் தண்ணியா மாறுது. திரும்பவும் அதை அவன் கிளாஸா மாத்திரான். இதுதான் ஆல்கெமிஸ்ட் என் ஈத்தர் பவர். மெட்டீரியல்ஸை என் இஷ்டத்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும். எனக்கு வேலை இருக்கு, நீ அந்த பொண்ணை எப்படி வேணா டார்ச்சர் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோ. அவளை கொல்ல மட்டும் செய்யாத. நான் பீப்புளுக்கு வேல்யூஸ் இருக்கு, ஒன்னுத்துக்கும் உதவாதவங்க கூட எனக்கு காசு தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறான். லவ்லியா நீ எப்படி இங்க வந்து மாத்தின, அவன் ரொம்பவும் மோசமானவன், இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படின்னு லவ்லியாவோட கட்டாவுத்து விடலாம் அப்படின்னு ரெபேக்கா போனா அதை மட்டும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு தரையில இருந்து ஒரு மூஞ்சி வருது. உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட சொல்லியிருக்காங்க. நீ அந்த பொண்ணை கொன்ற கூடாது அண்ட் நீ எஸ்கேப் ஆகி போகாமையும் நான் பாத்துக்கிடணும். நான் தான் டைஜி எலமெண்ட் 4ஓட ஒரு மெம்பர். உனக்கு சாக்லேட் வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கவும் வேணாம் அப்படின்னு நான் சொல்றேன். நம்பர் 29க்கு சாக்லேட் பிடிக்காத நம்ம சொல்லுவோம். என்னது நம்பர் 29 ரெபேக்கா கேட்க அது உனக்கு தெரியவனா? இங்க பாத்தியா நான் 60 நாள் டார்ச்சர் பண்ணாம இருந்ததுக்கான என் தெரப்பி குரூப்ல இதை கொடுத்துருக்காங்க நம்ம சொல்லுவோம். டார்ச்சர் பண்ணாம கண்ட்ரோல் பண்றதுக்குலாம் தெரப்பியா? நீ தான் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்கிய அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கவும் நான் சின்னதா அவளை அட்டாக் பண்ணதுக்கு பேர்லாம் டார்ச்சர் இல்ல, என் தெரப்பிலேயே இதை சொல்லியிருக்காங்க. உண்மையான டார்ச்சர் நான் டார்ச்சர் பண்ணணும், என்னால பின்வாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றான். இவ்வளவு அழகா இருக்கிற ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணாம என்னால இருக்க முடியல, என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நம்ம போகணும். ரெபேக்கா அவனை ஷூட் பண்ணலான்னு போனா அவ கையில இருந்து திடீர்னு மரம் வளருது. நம்பர் 29 ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டைச்சி சொல்றான். மாஸ்டர் அவனோட ஈத்தர் 3 டைமென்ஷனல் அண்ட் ஃப்ளோட்டிங்கா இருக்கு அப்படின்னு பீனோ சொல்றா. அவனோட வென் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, பீனோ எதையாச்சும் பிடிச்சிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் ஓவர் டிரைவோட பவர் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும் கிராவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அவன் மேல ஒரு கல்ல தூக்கி எறிகிறான். ஜென் ஈஸியா தப்பிச்சிருந்தான். டக்கு நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்ண போகவும் ஸ்கைமேக் நிஞ்சுட்சு அட்டாக் வென் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ பறந்து போய் வளரான். நம்ம ஹீரோவால அவன் கிட்டவே நெருங்க முடியல. என்னோட பவர் எல்லாத்தையும் அழைச்சிரும் அண்ட் கிளினேவோட வெண்ட் அப்படின்னு அவன் சொல்றான். வயசுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக ஹோம்ரா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. நான் அவனை போக விட மாட்டேன் அப்படின்னு செல்ஃப் அந்த இடத்துக்கு வந்துருதா. ஹோம்ரா அவளோட ஈத்தர் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்றா. பட் அந்த ஈத்தர் ஸ்வாடை அந்த வெண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஹோம்ரா கையை விட்டு போயிருது. என்னோட வெண்டு எல்லாத்தையுமே திருடிடும் அப்படின்னு அவன் வெண்டை யூஸ் பண்ணி இப்போ ஹோம்ராவோட ட்ரெஸ் அவ திருடிடுதா. இதெல்லாம் இன்டீசென்ட் அப்படின்னு ஹோம்ரா சொல்லுவோம். அடுத்து நான் அவன் பாடியை தான் திருட போறேன் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ ஹோம்ரா ரெபேக்கா எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க. வயசோ இப்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போற ஒவ்வொரு எபிசோடுமே நீங்க எதிர்பார்க்காத மாதிரி வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.